ஓகே ஃபைன். ஸோ இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மேஜர்லி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியாவில் கேம்பஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஆர்கிடெக்சர் சாரி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபாசில்ஸ் இந்த மாதிரியான ரிமைன்ஸ், ஆர்கிடெக்சர் சென்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த மோஞ்சோதரோ ப்ராப்பர் ட்ரைனேஜ். இப்போ லாஸ்ட் பெட்ல கூட மழை பெஞ்சு எங்கேயுமே தெரியும். பிகாஸ் இட் வாஸ் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் அப்போ கிரியேட் பண்ண அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ கொஸ்டின்ஸ் அங்கிருந்து கேட்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்டான சைட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 years பிஃபோர் டோல்வீரா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் அதுல வரும்போது உங்களுக்கு டோல்வீரா பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. That is one of the Harappa industrial civilization. One of the important sectors, the Dolvira period. So, majorly art and culture area question வரும். One archaeological evidences are based on sites, and another one is culture. So, culture la பொறுத்த வரைக்கும் you can see dances. Okay, இப்போ இந்த ரீசன்ட்டா கூட ஒரு folk dance பத்தி கேட்டிருந்தாங்க. This example, okay, and culture அப்படின்னு சொல்லும்போது you can say dances, ஏதாவது ரீசன்ட்டா வந்திருக்கும் festivals, கும்பமேளா, so and so. இப்போ harvesting festival இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்போம். harvesting festival அதாவது farmers வந்து அவங்க பயிரிடுறது பிஃபோர் வந்து இப்போ பைசக்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க மாடர்ன் இந்தியால அந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அந்த பைசக்தி டே அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. ஸோ தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபெஸ்டிவல். நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உகாதி இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல I mean, ancient India என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லைக் ஐ மீன் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு வரிசையா. இதுல வந்து ரிவர்ஸ், அதாவது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்த சிந்தாவா அப்படின்னு சொல்லி ஒரு 7 ரிவர் உண்டு. நீங்க வேதிக் பீரியட்ல வந்து படிப்பீங்க. அந்த 7 ரிவர் அது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த ரிவருடைய நேம் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த ரிவர் வந்து என்னென்ன நேம்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ இந்த வாட்டி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அது ஃபேக்சுவல் ஏரியாவில் வரும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தீஸ் ஆர் த மேஜர் திங். அப்பார்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல ரெகுலரா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வாட்டியே கர்நாடிக்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மியூசிக்னா கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி தான். கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி இன்னொன்று மிக்ஸ்டு இருக்கும் ஹிந்துஸ்தானி. ஸோ எல்லா ரெண்டுலுமே வந்து மேஜர்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசெண்டா ஏதாவது பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ப்ரெசென்ட்ல இப்போ கரண்ட்ல ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது இவங்களுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்பார்ட் யூ கேன் சி இப்போ இந்த வந்து ராகாஸ் இந்த ராகம் இது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுல மோர் டெப்த். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு வேணுமா அப்படிங்கிற கொஸ்டின். See, okay, a person who getting some awards has contributed so and so to this field. Other தெரிஞ்சுக்கலாம். பட் ரொம்ப டெப்தா உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. I want to believe that UPSC will continue the same format in the next year. பழைய ஃபார்மேட் வந்துடும். Because UPSC no எதையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஃபீட்பேக் எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2013ல there was a question paper எப்படி இருந்துச்சு அப்படின்னா நியூவா they were introduced how many of the questions are right அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 30 questions வந்து இந்த how many pattern. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கீழே ஆப்ஷன் வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் கீழே உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா செலக்ட் ஒன் அமாங் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இல்லை என்ன வந்து சொல்லுவோம்னா how many of the statements are correct. So one only. Okay, sorry, only one, only 2, only 3, none of the above. இப்போ இந்த only 1, only 2, only 3 அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். 3மே கரெக்டா இருந்தா தான் உங்களால இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும்.
எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தெரியும், இது மட்டும் தெரியாது அப்படின்னா நான் வந்து இங்க ஆப்ஷன்ல எலிமினேட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு போலாம்னா இங்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த 30 to 35 கொஸ்டின். ஸோ அது பெரிய லெவல்ல கட் ஆஃப் வந்து 75 அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈவன் திஸ் இயர்ல கூட ஹவு மெனி வந்து கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரீலுக் பண்ணுவாங்க. ஸோ நோ நீட் டு ஒரி தட் யூபிஎஸ்சி இப்படி போறாங்க அப்படியே போகணும் அப்படிலாம் கிடையாது. தேர் ஆர் சம் ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் ஃபார் யூபிஎஸ்சி. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே ரைட். ஸோ now you understood art and culture பொறுத்த வரைக்கும் archaeological evidences சைட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்ச்சர் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து கரண்ட் ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணும்போது இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எது வந்தாலும் அதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரி இப்போ நான் எவ்ரிதிங் பிகம் ஏ அப்படிங்கிறதுனால நீங்க உட்காந்து எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் டைப் திஸ் டான்ஸ் ரிலேட்டட் டு ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உகாதி ஃபெஸ்டிவல் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா you can get the information. அதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணிட்டு ரெகுலரா எவ்ரி மந்த் வந்து ரிவிஷன் கரெக்டா பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா that area go. Okay. So art and culture these are the major events. Other than that, factual questions அதிகமா கேட்பாங்க. Art and culture ஏரியாவே more of facts. Okay. Or facts, that's a separate category. We will discuss. Okay. Okay, facts சொல்லிடுறேன். What are the major facts in art and culture? Okay, first பாத்தீங்கன்னா that is you can go dance. Dance like classical dance, folk dance. Classical dance, folk dance. Then you can have a dance, then music. You can have a Carnatic and Hindustani and local music. Then literature. Okay, so literature என்ன கேட்பாங்க அப்படின்னா majorly you can see ஏதாவது ஒரு book author theme எந்த பீரியட்ல எழுதப்பட்டது. ஓகே, அந்த ஆத்தருடைய கண்டெம்பரரி யாரு, அதாவது அவர் இருக்கும்போது இப்போ காளிதாசா இருந்தா அவர் இருந்த காலத்துல வேற எந்தெந்த போயட்ஸ் வந்து இருந்தாங்க கண்டெம்பரரி. ஸோ அவங்கள பத்தி கேட்பாங்க. மேஜர்லி புக்ஸ் ஆத்தர் தீம் இதுதான் வந்து மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பீரியட்ஸ் இந்த கண்டெம்பரரி இவங்களையும் வச்சு கொஸ்டின் வந்து கேட்கிறாங்க. லிட்ரேச்சர். Then you can see music, dance, music, literature and language. Literature பொறுத்த வரைக்கும் அந்த புக் என்ன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட். லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது சான்ஸ்கிரிட்டா இல்ல பாலியா, இந்த வாட்டி பாலி லாங்குவேஜ் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இட் இஸ் மோர் சி அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள டிராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸி ஆன்சரபிளான கொஸ்டின் தான். பிகாஸ் they cannot ask you certain, because UPSC know that certain statement is tougher. People not aware of. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நியூ வந்தவொடனே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா தப்பான்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ தேர் த ப்ராப்ளம் ப்ராசஸ். நியூவா நீங்க ஒரு எக்ஸ்போஸ் ஆகும்போது டக்குனு உங்க மைண்ட் ப்ராசஸ் ஆகாது. டக்குனு நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து கீழே வந்தாதான் தெரியுது மேல உள்ளது கரெக்ட் தான் அப்படி நம்ம தப்பு போட்டு வச்சிருக்கோம். ஓ கரெக்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங் ஹேப்பன்ஸ் திஸ். ஓகே, ஸோ டான்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர், தென் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகே, இந்த சிலம்பம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் வைஸ் வந்து ஒவ்வொரு ஆர்ட்ஸ் இருக்கு. இது போக festivals, major festivals, martial arts, major festivals. Then you can say coins. இதெல்லாமே mainstream இதே ஏரியால தான் क्वेश्चन கேட்பாங்க. Art and culture தான் these are the major areas. Then very famous architecture. The architecture வந்து mostly faction based questions எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா
11th ஸ்டாண்டர்ட் புக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் என்சிஆர்டி உடைய புக் இந்த வாட்டி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு டெம்பிள் பத்தி கேட்டிருந்தாங்க அது மாதிரி பாக் கேட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த புக்லயே உங்களுக்கு ஆன்சர் ஸோ மேஜர்லி அந்த ஏரியா மட்டும் யூபிஎஸ்சி அந்த புக்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டே வர்றாங்க அது மாதிரி டான்ஸ் கிளாசிக்கல் ஃபோக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் தான் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் செப்பரேட்லி தேர் ஆர் சம் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ஸ் ஓகே அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இது ரிலேட்டடாக நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே வரும் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ரிலேட்டடா வந்துச்சுன்னா அது தனியா எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படலாம் ப்ரிலிமினரிக்கு தேவைப்படலாம் கெட்டிங் so the factual side is mostly current affairs side. Now we will move on to history le pathina history la will be having modern India na it's very important see syllabus eppadi irukum appadina that is the mid of okay from second half of 18th century adha 1750s la irundhu till independence nu kettupaanga sir appo medieval India and ancient India la thevaiya appadina art and culture வந்து சொல்லிடுவாங்க அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுக்கீங்க மொத்தமா எல்லாத்தையும் படிக்கணும் விட்டுற வேண்டியதுதானே so that is the complication comes okay you have to read everything so modern India is a major portion modern India and then there's art and culture னு சொல்லி நம்ம வச்சுக்கோம் art and culture and இன்னொரு நீங்க ஃபேக்ட்ஸ்ல இதுல ஓகே இதுல வேண்டாம் ஓவராலா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும் இந்த மிடிவல் அண்ட் ஏன்ஷியன்ட் சைட்ல இன்னொரு क्वेश्चंस என்ன கேட்பாங்கன்னா ஃபேக்ட்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க ரெகுலரா கேட்கக்கூடிய क्वेश्चन அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது இப்போ நமக்கு எப்படி இருக்கு சென்டர் அதுக்கு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி இருக்கா சோ அப்போ ஒவ்வொருத்தங்க பீரியட்லயும் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்க வந்து யாரு அவங்களுக்கு என்ன நேம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னா அங்க அவங்களுக்கு என்ன நேம் சோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டடா क्वेश्चन கேட்பாங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த பீரியட்ல இருந்துச்சா இல்லையா சோ மேஜர்லி நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணனும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும் and apart from that factual side that you can see major places of kingdom and patrons okay places of kingdom இப்போ இந்த வாட்டி கூட தமிழ் கிங்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க ஓகே தமிழ் கிங்டம் அண்ட் கிங்ஸ் அந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாங்க சோ அதனால அந்த இந்த எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மகாஜனபதாஸ் 14 கிங்டம்ஸ் சோ அந்த கிங்டம் மேப்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ணிட்டு அந்த கிங்டமோட நேம்ஸ்லாம் என்ன ஜெனரலா எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா இப்போ இன்னொரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல உள்ள சைட்ஸ் எல்லாம் இந்தியன் சைட்ஸ்லாம் எது எது இதுல அப்படின்னு சொல்லி ஒரு 4 சைட்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன்னா பாகிஸ்தான்லயும் ஷேர் ஆகுது இல்லையா சோ அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும் அதுல எந்தெந்த சைட்ஸ்லாம் இந்தியாவில இருக்கு இப்போ ப்ரெசென்ட் அப்படிங்கிறது தெரியும் அப்போ the places and the kingdom இது வந்து இட்ஸ் ரெகுலரா கேட்கக்கூடிய क्वेश्चन அதனால ஃபிளாக்ஸ் ஓகே முக்கியமான நாட் ஃபார் எவ்ரிஒன் ஓகே இப்போ சேரி சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி இல்ல ஃபிளாக்ஸ் தேவை அதே மாதிரி இந்த லேண்ட் எல்லாம் நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள போகும்போது உங்களுக்கே தெரியும் மேஜரா இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பட் ஜென்ரலாக ஃபேக்சுவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா இந்த ரீஜன்ல ஃபுல்லாத்துமே வந்து மேஜரா கவர் பண்ணுவாங்க இது போக பப்பட்ரி தேட்ரிக்கல் ஆர்ட்ன்பாங்க பெருசா கொஸ்டின் கேட்கவே கிடையாது சில ஏரியாஸ் நாங்க நெக்லெக்ட் பண்ணிடுவோம் பசங்களை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இது வந்து பப்பட்ரி வச்சு ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பப்பட் ஷோ இந்த நூல் வச்சு முகுந்தா அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா சோ அந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்து இல்ல இருக்கும் ஓகேப்பா சோ ஃபேக்ட்ஸ் ஓகே சோ இதுதான் மேஜர் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியா சோ இதுல இப்போ நீங்க ஹிஸ்டரி வந்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியா ஓகே சோ இதுல இன்னொரு இருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா அதாவது இன்டர்நேஷனல் சைட்ஸ் நான் சொன்ன இந்த டோலோவீரா அப்படிங்கிற சைட் வந்து யுனெஸ்கோனால அங்கீகரிக்கப்பட்டது அது வந்து क्वेश्चनல வந்து இருந்துச்சு அதே மாதிரி இப்ப பார்லிமெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னா இது என்ன ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்பாங்க so you have to understood all this area architecture majorly building அதோட பேட்டர்ன்ஸ் அதோட ஸ்டைல்ஸ் அந்த மாதிரியான क्वेश्चंस வந்து ஆர்கிடெக்சர்ல இது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் ஆகும் சரி
டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ரீடிங் இன் நியூஸ் பேப்பர் டுடே ஐம் டாக்கிங் ரீட் பண்ணும்போது அதில் சிலம்பம் பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலம்பம் வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க, இந்த அவார்டு இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சிலம்பம்னா என்ன, ஓகே, வாட் இஸ் த ஆர்ட், எப்பொழுது அந்த ஆர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது, அதுக்கான தீம் என்ன தீம்ல இந்த சிலம்பம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்றாங்க. இதுல மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க, இல்ல ஒன்லி மென் மட்டுமா, இல்ல உமன் மட்டுமா? ஓகே, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஆர்ட்டை வந்து பிளே பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான வெரி பேசிக்ஸா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். பட் இதுக்கு வந்து ஏதாவது இன்டர்நேஷனல் அவார்டு இருக்கா, இந்த ஆர்ட் வந்து ஒலிம்பிக்ஸ்ல அங்கம் வகிக்கிறான். இந்த வாட்டி கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒலிம்பிக்ல இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நியூஸ்ல பேப்பர்ல பார்க்கிறது there was the information of the current event, பட் அந்த ஈவென்ட் நமக்கு தேவையில்லை. you have to collect all the background information of that particular event. Getting me? யார் பிரைஸ் வாங்கினா, இது லோக்கல் இந்த மாதிரி தேவை. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்னா ஓகே, you have to look over. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் இந்த இல்லை கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து அதை பார்க்கணும். மிச்சபடி ஜெனரலா ஒரு 10-20 பேர் நேமா கொடுத்து இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்கன்னா வேண்டாம். டிஎன்பிசி தேவைப்படும், யூபிஎஸ்சி தேவைப்படாது. அதையும் தாண்டி கேட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். பிகாஸ் யூ கேனாட் டம்ப் ஆல் த ஃபேக்ட்ஸ் இன்டு யுவர் மைண்ட். யூபிஎஸ்சி இஸ் நாட் மென்ட் ஃபார் ஃபேக்ட்ஸ், பட் இந்த டைம் ஃபுல்லாவே ஃபேக்ட்ஸை கொடுத்தாங்க. ஓகே, anyways get that. So but now you understood that art and culture ஏரியால எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டாபிக்ல ஒரு நியூஸ் வருது அப்படின்னா no need to get into the news, rather you have to get into the background and collect all the information. Okay, so then modern India. See, modern India பொறுத்த வரைக்கும் இது more static subjectல இருந்து உங்களுக்கு direct questions நிறைய வரும் modern India. Okay, so இதுல current affairs அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது புக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. புக்ஸ் in the means of related to modern India. அந்த previous அந்த ஏதோ something related to historical things, அந்த புக் பெரிய லெவல்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆகியிருக்கும் பட்சத்தில். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் அதோடைய ரீசன்ட் புக்ஸ் அண்ட் தேர் ஆத்தர்ஸ் பத்தி நியூஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஐ திங்க் ப்ரீவியஸ் இயர் தேர் வாஸ் அ கொஸ்டின், அந்த டைம்ல வந்து ஒரு புக் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் மிச்சப்படி ரிமைன் எல்லாமே வந்து ஃபேக்சுவல் சைட்ல தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால அப்போ மாடர்ன் இந்தியா அப்படின்னா ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஸ்டாட்டிக் போர்ஷன். ஸ்டாட்டிக்கே மனப்பாடமா வச்சுக்கணும். இதுக்கு யூ கேன் ரெஃபர் என்சிஆர்டி தான் ஃபர்ஸ்ட் பேஸ், தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்பெக்ட்ரம். பட் நம்ம கிளாஸ்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வில் கவர் எவ்ரிதிங். ஸோ அதனால நீங்க ஏதாவது நான் வந்து மல்டிபிள் புக்ஸ் ரெஃபர் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குற விஷயத்த தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே ரெகுலரா நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் போடுறது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இன்னொரு ஏரியா விட்டுட்டேன், மியூசியம்ஸ். இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் நீங்க பார்த்தது. மியூசியம் இது ரிலேட்டடான லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் 1947-48. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கு, வாட் ஆர் த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 100 மீட்டர் 50 மீட்டர், ஸோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான, அதாவது லீகல் சைட்ல ஹவ் வி ஆர் ப்ரிசர்வ்ட் ஓவரால். அது மாதிரி பாடி, எந்த பாடி இஸ் லுக்கிங் ஓவர் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா and how this archaeological survey is being undertaken. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ there was a carbon dating technique இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி there are lot of different techniques, updated techniques இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் நியூஸ்ல வரும் கண்டிப்பாக. ஏதாவது சைட் டிஸ்கவர் பண்ணும்போது அதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்ற இந்த பேட்டர்ன்ல நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணீங்கனாலே ஒரு நியூஸ்ல இதே பேட்டர்ன்ல தான் அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. These are the informations are required, and இதுதான் யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ். பட் சம்டைம்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே கவர் ஆகாது, நம்மளாம் வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
Yes. So art and culture, this is important area for current affairs. But modern India பெரிய லெவலில் current affairsல கொஸ்டின்ஸ் வராது. அப்படியே வந்தாலும் யூ கேன் மேஜர்லி உங்க சப்ஜெக்ட் தொட்டு தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி புக்ஸ் இந்த மாதிரியான வெரி பேசிக்ஸ் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அப்படியே ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து வந்துன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அங்கிருந்து டச் ஆகி இங்கே அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் January 26, 1950. It's a republic. It was also a Purna Swaraj, right? So அது வந்து நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும்போது அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் பூர்ண ஸ்வராஜை வச்சு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமானா முடியும். ஸோ மாடர்ன் இந்தியா இஸ் மோர் ஆர் லெஸ் அ ஸ்டாட்டிக் போர்ஷன். நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த வாட்டி எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா very least. Okay, so now we'll see the question paper, then we'll discuss on those. Okay. So now you understood history பொறுத்த வரைக்கும் எப்படி கான்செப்ட்ஸ் பார்க்கணும். இந்த நான் சொல்ற ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க தனியா ஸ்பிளிட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி ரெகுலரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி வெல் அண்ட் குட். பட் இட் டேக் சம் டைம், பட் இட் வொர்த். பிகாஸ் இப்போ நீங்க இந்த இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரீவியஸாக கூட ஒன்று சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சிக்கு சம் டைம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மட்டுமே ஃபுல்லாக வச்சு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போமோ அதே அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸையும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ சார் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா அந்த ஃபேக்சுவல் ஏரியாஸ். இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, அதாவது எங்க தெலுங்கு பின்னாடி சிரமம் சுற்றுனாங்க, வந்து கவுன்சிலர் அவார்டு கொடுத்தாரு, அது தெரியல நமக்கு. பட் சிலம்பம் பத்தி தெரியணும், இது மெயின்ஸுக்கும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ சிலம்பம்னா எவ்வளோ இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஓகே, மேஜர்லி இப்போ இந்த கலரி போயிட்டு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்டான டான்ஸ். அது மாதிரி கல்ச்சர் சொல்லும்போது கல்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இப்போ இந்த ஜல்லிக்கட்டு, ஏறு விடுதல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ கல்ச்சர் ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அது ரிலவெண்டாகவும் நியூஸ் வரும். இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அப்பதான் பேசிக் இன்ஃபர்மேஷன், எந்த இடத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஃபார் வாட் ரீசன், அதை எந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இந்த இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு. ஏன்னா நீங்க ஜென்ரலா படிச்சீங்கன்னா சார் இது எல்லாமே ஜென்ரலான திங் தானே அப்படின்னா, நீங்க ஜென்ரலா படிச்சீங்க அப்படின்னா இவ்வளவு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 10-20 எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான திங்ஸ் வரும். அதுவும் நமக்கு தேவை. நியூஸ்ல வரக்கூடியது சிக்னிபிகண்டா பேசக்கூடிய அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வேணுமோ இட்ஸ் மோர் தென் தட். இன்னொன்று நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸை கலெக்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அந்த டாபிக்ல நீங்க சப்ஜெக்ட்ல படிச்சுட்டு டக்குன்னு போய் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ் தேவை. இப்போ மெயின்ஸ்ல பாயிண்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் மெட்டலி சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்ல என்ன பாயிண்ட்ஸ் வந்து எப்போ இந்தியாவில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்ட் என்ன மெட்டல் காயின்ஸ் வந்துச்சு, எந்தெந்த எம்பையர்ல எந்தெந்த மெட்டல் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டா எனி காயின்ஸ் வந்து ஏதாவது முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல எஸ்கவேட் பண்ணிருக்காங்களா, அட் பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் வந்து என்ன மெட்டல்ல மேக் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் அபா வச்சு நீங்க அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதை ஏரியால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எனிவேஸ் வில் டேக் எல்லாமே உங்க சப்ஜெக்ட் வரும்போது அந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணுவோம். பட் ஸ்டில் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல யூ ஹேவ் டு சிட் அண்ட் வொர்க் ஆன் ஆல் திஸ். ஓகே, ஸோ இப்போ தென் என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம்? என்விரான்மெண்ட். எஸ் பா. So environment. See, other major current affairs சொல்லும்போது just to give you the list, இந்த ஏரியால நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போகணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், reports,
நம்ம இந்த வாட்டி எல்லாமே கொடுத்துருக்கோம் reports. Um, then you can have a space difference, difference, internal security, internal security, internal security. ஓகே ஸோ இப்போ நான் என்விரான்மெண்ட்டுக்கு அப்புறம் போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா மேஜர்லி நமக்கு சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட், ஹிஸ்டரி. இதான் மேஜர் சப்ஜெக்ட். இது போக மெயின்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கு? சொசைட்டி, social justice, then we'll be having a world history, world geography, then we'll be having the disaster governance. Okay, so these are the areas. So people believe that in the area la mains ku question varum, prelims varadu appdi nama nenapom, appdi keliyadhu. Okay, so outlook la இந்த ஏரியால இருந்து நிறைய क्वेश्चंस வரும், எஸ்பெஷலி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஏரியா. சொசைட்டி பெருசா क्वेश्चन வராது, பிரிலிமினரி போட்டாங்க. சொசைட்டில பெருசா உங்களுக்கு क्वेश्चंस வராது. சோசியல் ஜஸ்டிஸ்ல எக்கச்சக்கமான क्वेश्चंस வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்குள்ள யாரெல்லாம் வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். Vulnerable sections. Vulnerable sections. Vulnerable sections la யாரெல்லாம் வருவாங்க? Women and child, transgender, elder, deviants. Okay. So இவங்களா வந்து உங்களுக்கு vulnerable ல வருவாங்க. Apart other sector, அதாவது டெவலப்மெண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் சானிடேஷன், education, health and sanitation. Then you will be having education, health and sanitation, employment, poverty and inequality, poverty and inequality. Then you will be having education, health, sanitation, employment, poverty, inequality, development, rural and urban development. So, நீங்க எவ்ரிடே நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இந்த டாபிக் ரிலேட்டடா क्वेश्चंस வரும் இல்லையா, ஐ மீன் நியூஸஸ் வரும் இல்லையா, இதை நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிப்போர்ட்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் there is a ASER report அப்படின்னு சொல்லுவாங்க, PAPAM அப்படிங்கிற ஒரு NGO வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ எஜுகேஷன் அப்படின்னா there is a certain list of reports. அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க. there is no other area. ரிப்போர்ட்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். எஜுகேஷன் ரிலேட்டடா கவர்மெண்ட் டிஃபைன்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ preparing current affairs for this area is very easy. நீங்க வாங்கணும் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உட்காந்து அப்படியே ஃபுல்லா எடிட்டோரியல் இருந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து ஏற்படுத்தும். பட் எடிட்டோரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் ஸ்கிப் எடிட்டோரியல். நீங்க எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இனிஷியலா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த சைட் காலம் ரீட் பண்ணிட்டு அதை அப்படியே பேப்பரை மூடி வச்சுட்டு எழுதி பாருங்க, ப்ராக்ஸா வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து நீங்க எடிட்டோரியலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். Once you started practicing this thing for editorial, ஒன்னு நீங்க வந்து உங்களுடைய மெமரி பவர், ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றீங்க. இன்னொன்னு டாபிக் வாரியாக நீங்க நோட்ஸும் ரெடி பண்ணிட்டு வரீங்க. ஸோ எவ்ரிடே நான் வந்து எடிட்டோரியல ரீட் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு பேப்பர்ல எழுதுறேன். சப்ஜெக்ட் வாரியா எழுதுங்க. பாலிட்டிக்கு தனியாக ஒரு புக்லெட் வச்சுக்கோங்க எடிட்டோரியல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பாலிட்டிக் ரிலேட்டடா என்னென்ன எடிட்டோரியல்ஸ் வரும்
அது அவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கண்டென்ட் இருந்தால் தான் நீங்கள் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போர்க்க முடியும். பேஜ் நம்பர் போட்டு எழுது. உங்க எல்லாம் நீங்க கடைசி டைம்ல உட்காந்து அலைன் பண்ண முடியாது. ஒரே டைம்ல வந்து நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஆன் ஸ்பாட்ல பண்ணும்போது எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ ரெகுலரா நீங்க வந்து எடிட்டோரியல் இதுல ரிலேட்டடாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ் டிவி ரிலேட்டடாக எக்கச்சக்கமான எடிட்டோரியல்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் நமக்கு டிவி ரிலேட்டடா என்ன தேவை? பிரிமினரிக்கு கவர்மெண்ட் டிவி ரிலேட்டடா என்ன ஸ்கீம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று டிவி அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ இப்போ டிசீஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இந்த டிசீஸ் வந்து எதனால காசு ஆகுது? வைரஸ்னாலயா, பாக்டீரியானாலயா, ஃபங்கைனாலயா? ஓகே, ஸோ இந்த டிசீஸ் ஸோ காஸ் ஒன்று. ரெண்டாவது இந்த டிசீஸோடைய ஆரிஜின் எங்க, எப்போ ஆரிஜின் ஆச்சு, எங்க இதுக்கு பிஃபோர் வந்து இது வந்து இது இந்தியாவில் வந்திருக்கா இல்லையா? இது வந்து பேண்டமிக்கா எபிடமிக்கா? இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. WHO வந்து டிஃபரெண்டா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பேண்டமிக் என்ன, எபிடமிக் என்ன, இன்னொரு 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அப்போ அதை செக் பண்ணணும். இன்னொன்று இது வந்து லைக் பரவக்கூடிய அது என்னப்பா சொல்லுவாங்க? Is this a communicable disease or non-communicable disease? Communicable or non-communicable disease? Contagious and non-contagious. Contagious or non-contagious அப்படிங்கிற அந்த இது. இன்னொன்று வந்து இட் இஸ் இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கா இல்லையா, மெடிசின்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ ரீசெண்டா இப்போ மலேரியாவுக்கு வந்து WHO வந்து ரொம்ப நாளாவே வேக்சின் இல்லை. இப்போ ரீசெண்டா தான் வந்து ஒரு இது ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்டுதாங்க பேசுகிறேன். ஸோ இப்போ அந்த வேக்சின், ஸோ அந்த டிசீஸ்க்கு வந்து வேக்சின் உண்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அபவுட் அவருடைய சிம்டம்ஸ் பெருசாக கொஸ்டின் கேட்கறது இல்லை. பிகாஸ் நிறைய டிசீஸ்க்கு ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். பட் சில டிசீஸ் இப்போ மைக்ரோஃபிலே இந்த மாதிரியான சில டிசீஸ், ருபேலா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது தனியாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு டிசீஸை பற்றி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசீஸை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்டம்ஸ்ல இருந்து, ஆரிஜின்ல இருந்து, அதுக்கான வேக்சின்ஸ், அது என்ன மாதிரியான WHO அதுக்கு என்ன டேக் கொடுத்துருக்காங்க, இந்தியா அதுல என்ன இப்போ நிறைய டிசீஸ் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ மலேரியா ஃப்ரீ, போலியோ ஃப்ரீ. இப்போ இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ, பட் பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ WHO உடைய அந்த டேக் இந்தியாவுக்கு இந்த டிசீஸ்ல என்னவாக இருக்கு அப்படிங்கிறது போகணும். இன்னொன்று ஓவரால் வேர்ல்டுல இந்தியா எவ்வளவு போர்டன் இந்த டிசீஸ் மூலியமாக கேரி பண்ணும். இப்போ டிபி, ஈவன் அனிமிக் இதுல வந்து இந்தியா ரொம்ப ஹியூஜ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் அது எதுல வரும், நமக்கு ரிப்போர்ட்ஸ்ல அது வந்துடும். சரிங்க, அதே மாதிரி அந்த டிசீஸ் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் வருதுன்னா ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட் போட்டுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் நம்ம கொடுத்தது உங்களுக்கு கோத்ரூ பண்ணீங்களான்னு தெரியல. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்னெல்லாம் நான் கொடுத்துருப்போம் அப்படின்னா மேஜர்லி அந்த ஸ்கீம்ஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இப்போ அப்டேட் அந்த ஸ்கீம் என்ன அச்சீவ் பண்ணாங்க, அந்த ஸ்கீம் மேல என்ன சேலஞ்சஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. இதுதான் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், சேலஞ்சஸ், கிரிட்டிசிசம், அச்சீவ்மெண்ட். பட் இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டையும் ஒரு ஆப்ஷனா கேட்டிருந்தாங்க. நார்மலி உங்களுக்கு மெயின்ஸ் தான் தேவைப்படும் அச்சீவ்மெண்ட், அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, whatever so and so. பட் இந்த வாட்டி கொஸ்டின்ல ப்ரீவியஸ் ஐ திங்க் கவர் த நேம் ஆஃப் த ஸ்கீம் நம்ம பார்க்கணும் போகும்போது. ஸோ ஹேவ் தே அச்சீவ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ த வே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியா எல்லாமே கவர் ஆகும். எப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்கீமோட எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ, இந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க, யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அண்ட் அந்த ஸ்கீம் உடைய எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அதை குறிப்பிட்ட இப்போ எம்ஜிஎன்ரேகா கொண்டு வந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதுல என்னென்ன சேலஞ்சஸ் அண்ட் லூப் ஹோல்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. இது மெயின்ஸுக்கு இதுதான் உங்க கண்டென்ட். இப்போ நம்ம போட்ட அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க மெயின்ஸுக்கான கண்டென்ட். நீங்க பிலிம்ஸ்க்காக தான் படிக்க போறீங்க, ஃபேக்சுவல் திங் மேல வர்றது, கீழே வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கான கண்டென்ட்.
இந்த மெயின்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இட்ஸ் அ கவர்னன்ஸும் சோசியல் ஜஸ்டிஸும் இன்டர்லிங்க் ஆகும். ஸோ இப்போ கவர்மெண்ட் இப்போ MGNREGA ஸ்கீம் critically analyze the MGNREGA has achieved its goal or not. Give your suggestion. அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அப்போ யூ மஸ்ட் நோ தட் MGNREGA எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன இந்த வாட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சேலஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ தீஸ் ஆர் த பேட்டர்ன், தீஸ் ஆர் த வே யூ ஹேவ் டு கிரியேட் ஒரு ஆன்சர். ஸோ ஒரு எடிட்டோரியலோ வாட்டர் நீங்க ரீட் பண்றீங்கன்னா அதுல நீங்க என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து என்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுவும் ரிப்போர்ட்ஸ், எதுவும் இன்டர்நேஷனலோ டொமஸ்டிக்கோ எதுவும் ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கா, அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் மிச்சபடி நிறைய வளவலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல் எடிட்டோரியல ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ கிறிஸ்பா ஒரு 4 to 4 to 5 லைன்ஸ்ல எழுதணும். நம்மளுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடிட்டோரியல ரீட் பண்ணிட்டு எடிட்டோரியல் அது இருக்கும் பேப்பர்ல பாதி, நம்ம எழுதுற இது பாத்தீங்கன்னா 4 பேப்பர் எழுதிருக்கோம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பேப்பர் எழுதியிருப்போம் அதை எடிட்டோரியல். டோன்ட் டூ தட். உங்களால ரிவைஸ் பண்ணவே முடியாது. ஒரு எடிட்டோரியல்ல ரீட் பண்றீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு A4 ஷீட்ல ஹாஃப் பேஜுக்குள்ள நீங்க வந்து கன்சைஸா மாத்தணும். புரியுதா? சோ அதனால அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே போறபடி அவ்வாறாக இவ்வாறு ஒரு தேவையில்லை. வாட் இஸ் த கிரக்ஸ் இன்சைட் த ஓவரால் எடிட்டோரியல்? பிகாஸ் இமேஜின் தட் 1 இயர் நியூஸ் பேப்பர் நீங்க ரீட் பண்ண போறீங்க, எக்ஸாம்ல போய் அந்த டாபிக்ல 150 வேர்ட்ஸ் எழுத போறீங்க. ஸோ ஹவு மச் கன்ஃபைண்டா நீங்க அந்த கண்டென்ட்டை மாத்தி வைக்கணும். ஸோ அதுக்கு நல்ல வேஸ்டான ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பேப்பர் ரீட் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்கிப் தட் அப்படின்னா யூ கேனாட் ஜெனரேட் பெட்டர் ஒப்பீனியன் பேஸ்ட். சி உங்களுடைய நான் ஆல்ரெடி சொல்றேன் ஆன்சர் ரைட்டிங் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஆன்சர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க வேரியேஷன் கொடுக்கீங்களோ, டைவர்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரே அலட்சமாவே அழைச்சிட்டு ஒரே பாயிண்ட்ஸே வச்சுட்டு ட்ராக் பண்ணி போனீங்கன்னா ஸ்கோர்ஸே வராது. மஸ்ட் கிவ் சம் டைவர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். அந்த டைவர்ஸ் ஒப்பீனியன் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா எடிட்டோரியல் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ். எடிட்டோரியல் நம்ம சன்ஸ்டாண்ட்ல வந்து பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருந்தேன், யூடியூப்ல பெர்ஸ்பெக்டிவ். இது இப்போ ஆல் இந்தியா நியூஸ்ல ஸ்பாட்லைட். நீங்க வந்து வளவளன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இந்த 3 விஷயத்த ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே you will have enough content. ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா நீங்க எடுத்து வச்சுட்டே வரலாம். ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. 1 இயர் நீங்க ஒழுங்கா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா that will act as a backbone for your complete preparation for all throughout the years. Because நான் இந்த இயர் டிவி பத்தி எடுப்பேன் இல்லையா, டிவியோட பேசிக்ஸ் எல்லாம் அந்த இயர் நோட்ஸ் எடுத்துட்டேன். அடுத்த வருஷம் நான் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் அதே டிவி, அதே ஆளு, அதே கமெண்ட்ஸ், அதே நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கும். திருப்பி அடுத்த வருஷம் உட்காந்து அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ என்னுடைய ஒர்க் பாதி வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஐ மஸ்ட் மேக் மை ப்ரிப்பரேஷன் மோர் இன்க்ளூசிவ். சோம்பேறித்தனமே பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 1 இயர் ஒழுங்கா உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வில் பி வெரி மச் ரிலாக்ஸ்ட். கண்டென்ட் தெளிவா உங்க கையில இருக்கும், பேசிக்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ தேர் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, எனிவேஸ். So now you understood that the social justice இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் ஏரியா. ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இந்த ஏரியாஸ்ல இருந்து வரும். ஓகே, 50% வரனாலும் ஒரு 30 கொஸ்டின் வந்து இந்த ஏரியாஸ்ல இருந்து வரும். ஸ்கீம்ஸ், ரிப்போர்ட்ஸ், சோ அண்ட் சோ. பட் யூபிஎஸ்சி யூ கேனாட் ஃபிக்ஸ் இதுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் மேஜர்லி இந்த ஏரியால கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த 2 ஏரியா பார்க்கலாம். நம்ம இந்த வருஷம் இந்த ஏரியால என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவுதான், இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மேஜர் அதர் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா, அதாவது நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டு இருந்தேன், இப்போ நிப்பாட்டி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது 2 தான் நீங்க பிரிச்சுக்கணும். ஸ்பேஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணிருப்பேன் நான். யூனிவர்ஸ் தனியாகவும்
space missions. Okay, universe space missions. இது ரிலேட்டடா இதுல நான் என்ன சார் வந்து இப்ப நான் நியூஸ்ல பாக்கேன் சந்திராயன் லான்ச் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அதுல என்ன இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்ல கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ராக்கெட் இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க engine, okay, POP 3 or whatever it may be. Then, what is the payload carrying capacity? எவ்வளவு weight வந்து அதனால கேரி பண்ணிட்டு போக முடியும் weight payload capacity. அதுக்கப்புறம் அது வந்து லைக் stages of fuel solid or liquid or cryogenic or so what type of the stages வந்து stage of fuel வந்து இருக்கும் and first weight சொன்னா எவ்வளவு அந்த payload weight வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்ட்டு number of payloads ஓகே சில நேரங்கள்ல நம்ம வந்து சிங்கிள் லான்ச்லயே ஒரு 100 சேட்டலைட்லாம் வந்து செட் பண்ணிருக்கோம் so number of payloads then purpose of the mission அந்த பர்టిక్యులர் ராக்கெட் வந்து எங்க இருந்து லான்ச் பண்ணப்பட்டது லான்ச்சிங் ஸ்டேஷன் the place வீலர் ஐலாண்டா இல்ல சதீஷ் தவான் ஸ்டேஷனா whatever so எந்த இடத்துல இருந்து அது லான்ச் வந்து பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் தென் எந்த அதாவது நம்ம இப்போலாம் இது பிகின் லான்ச் பண்ணது அந்த அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல போய் இதை செட் பண்ண போறாங்க ஓகே எந்த பாயிண்ட் இப்போ ஃபார் L1 பாயிண்ட் சொல்லுவாங்க L2 பாயிண்ட் சொல்லுவாங்க லங்கரை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சன் ரிலேட்டடா சன் ரிலேட்டடா ஏதாவது சேட்டலைட் மிஷன்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா ஆதித்யா L1 அப்படிங்கும்போது அந்த லங்கரை பாயிண்ட் 1 ஸோ அதுல வந்து செட் பண்றது ஸோ அப்போ எந்த இடத்துல போய் செட் பண்ண போறாங்க இப்போ ஜென்ரலா டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் okay and another one is there is a remote satellite okay remote sensing satellite இப்போ சப்ஜெக்ட்ல நீங்க ஃபேக்ட்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும் பேசிக்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் என்ன ரிமோட் சென்சிங் என்ன JSLV என்ன PSLV என்ன இதெல்லாமே வந்து சப்ஜெக்டோட பேசிக்ஸ் நான் சப்ஜெக்ட் பேசிக்ஸ் குள்ள போகணும் நான் எதை பேசுறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஒரு மிஷன் பத்தி பாக்கீங்க ஒரு சேட்டலைட் வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்கீங்க அதுல என்னெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஸோ லான்ச்சிங் ஸ்டேஷன் பர்பஸ் ஆஃப் தட் சேட்டலைட் என்ன பர்பஸ்க்காக அனுப்பப்படுது வாட் டைப் ஆஃப் இன்ஜின் that carries this satellite and weight carrying capacity and stages of fuel and the fuel different stages and this is a payload okay எத்தனை satellite எத்தனை இது வந்து அதை கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது then ஸ்டேஷனிங் பாயிண்ட் எந்த இடத்துல அதை வந்து ஸ்டேஷன் பண்ண போகுது இப்போ நம்ம இது வந்து சன் சொன்னோம் ஜெனரலா எர்த் அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட் மிட் ஓகே வந்து ஜியோ சின்க்ரோனஸ் ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் ஹையர் எர்த் ஆர்பிட் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் உண்டு ஸோ எந்த இடத்துல அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும் அது போக அந்த சேட்டலைட்டோட பீரியட் எவ்வளோ பீரியட் வந்து அந்த சேட்டலைட் வந்து இருக்க போகுது சேட்டலைட்டோட பீரியட் இது போக இந்த சேட்டலைட்ல எது ஸ்பெசிபிக் டெக்னாலஜி இருக்கு ஸ்பெசிபிக் டெக்னாலஜி உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அது ஹீட் பியர் பண்றதுக்கு இருக்கட்டும் டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிபிக் டெக்னாலஜி ஏன்னா டெக்னாலஜியை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே ஓகே ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்க இந்த இது ரிலேட்டடா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா யூ மஸ்ட் கவர் ஆல் தீஸ் ஓகே ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இந்தியாவோ இல்ல அதர் கண்ட்ரியோ கொலாபரேஷன் ஓகே இந்த விஷயம் வந்து இந்தியா மட்டும் தனியா பண்ணதா இல்ல இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணாங்களா இல்ல அதர் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி கொலாபரேஷன்ல பண்ணாங்க ஓவரால் லான்ச்சிங் திஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது தெரியணும் இன்னொன்று ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இண்டிஜினஸ் அதில் அந்த ஓவரால் மேனுஃபேக்சர் காம்போனன்ட்ல
எவ்வளவு வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்றது? இந்த வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இண்டிஜினஸ். சரி, இதுதான் பேட்டர்ன், இதுலதான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகே. பட் என்னன்னா நம்ம ஃபெமிலியர் இல்லாத ஏரியால கேள்வி கேட்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இண்டிஜினஸ் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு. இது ரெகுலரா கேக்குது. ஸோ நீங்க ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு தெரியும். இல்ல ஸ்பேஸ் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றது, இன்னொன்னு அதர் பிளானட்ஸை வந்து போய் படம் எடுக்கிறது, அதை ரிசர்ச் பண்றது, அந்த மாதிரியும் வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாக நீங்க ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் வரும்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பேஸ் டாக்கிங். ஸோ மேல வச்சே பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபியூலோ இல்லை அதர் திங்ஸ் ஆஃப் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு வரதான் ஸ்பேஸ் டாக்கிங். ஸோ இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சாங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை கண்ட்ரி இந்த டெக்னாலஜியை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க, இந்தியா எத்தனாவது கண்ட்ரி இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக தெரியும். எத்தனை கண்ட்ரி சோஃபா பண்ணிருக்காங்க, இந்தியா எத்தனாவது கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு வந்து நீங்க வந்து மிஷன் அனுப்புறீங்க அப்படின்னா எத்தனை கண்ட்ரி 3க்கு சக்சஸ்ஃபுல்லா மிஷன் அனுப்பியிருக்காங்க, அதுல எத்தனை கண்ட்ரி 3ல கால் பதிச்சிருக்காங்க, எத்தனை கண்ட்ரி 3உடைய சவுத் அண்ட் நார்த் போலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ப்ராப்பரா கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். நிறைய கண்ட்ரிஸ் இருந்தால் தேவையில்லை. பட் மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 கண்ட்ரிஸ் தான். ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக நீங்க அந்த மிஷன் படிக்கும் போதே அதை பேக்ரவுண்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணிடணும். தென் ஸ்பேஸ். ஓகே, யூனிவர்ஸ் வந்து ஸோ யூனிவர்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நியரஸ்ட் ஆஸ்ட்ராய்டு, இப்போ பேசிக்கா உங்களுக்கு யூனிவர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸ் அதை பத்தி படிப்பீங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெலஸ்கோப்ஸ் நீங்க பேசிக் சப்ஜெக்ட் படிக்கும்போது வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ், இப்போ யாவை எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த டெலஸ்கோப்ஸ் வச்சிருக்காங்க, அது என்ன பர்பஸ் யூஸ் பண்றாங்க, அதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். பட் இதுல நீங்க வந்து ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிவர்ஸ் அப்படின்னா செலஸ்டியல் பாடிஸ் இருக்கும். செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதோட சின்ன சின்ன கற்கள், எரிக்கல், இது எல்லாமே வந்து அதுக்காக கிராவிடேஷனல் வேவ்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ் கூட நீங்க ஓவராலா யூனிவர்ஸ் கூட படிப்பீங்க. ஸோ அப்போ இது ரிலேட்டடாக எனி கொஸ்டின்ஸ், இப்போ போசான் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, போசான். ஓகே, தட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அதை இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அதுல இன்னும் ஃபர்தரா டீட்டெயிலா உள்ள போய் படிக்கிறாங்க. ஓகே, அதுல இருந்தா குவாண்டம் பிசிக்ஸ் நம்ம உள்ள டீட்டெயிலா போகும். ஸோ இந்த யூனிவர்ஸ் பத்தி படிக்கும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டுட் தட் ரீசெண்டா ஏதாவது செலஸ்டியல் பாடிய ஏதாவது டெலஸ்கோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கா, அதே மாதிரி அந்த ஃபைண்ட் அவுட் பண்றது எர்த் ரிலேட்டடாக ஏதாவது பிளானட்ஸோ இல்ல ஏதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸோ அதர் மில்கி வேலையோ எங்கேயோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 years பிஃபோர். that is related to the universe. அந்த அல்ல டெலஸ்கோப்ல ஃபைண்ட் பண்ணது அட்லீஸ்ட் உங்களுக்கு பெரிய லெவல்ல டீடைலா தெரியலனாலும் ஜஸ்ட் அந்த டேர்ம் ஆர் ரெகுலரா எழுதி வச்சுக்கணும். என்னென்ன செலஸ்டியல் பாடிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, வாட் ஆர் தட், எந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த மிஷன்ஸ் இப்போ மார்ஸ்க்கு மிஷன் அனுப்புறாங்க, ஜூபிட்டருக்கு அனுப்புறாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மூன்ஸ்லாம் அதை வந்து வினோ அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மூன்ஸை பத்தி நமக்கு தெரியணும். எல்லாம் நம்ம போய் வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ரெகுலரா நியூஸ்ல ஏதாவது ஒரு மிஷன் பத்தி பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மார்ஸுக்கு வந்து மங்கள்யான் அனுப்புறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல மார்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் வருது. ஸோ இப்போ மார்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும். மார்ஸை பத்தி என்னென்ன கலெக்ட் பண்ணணும், மார்ஸ்ல அதாவது மார்ஸ் வந்து எத்தனாவது பிளானட், இல்லை டெரஸ்ட்ரியலா நான் டெரஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பிளானட்டா, மார்ஸ்ல வந்து என்னென்ன கேசஸ் இருக்கு, மார்ஸ்ல வாட்டர் இருக்கா, ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அங்க பாசிபிளா,
ஸோ இப்போ ஓவரால் மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடைய மினரல் கண்டென்ட் வந்து வெப்பத்தட்பம் வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிலாம் மாஸ் ஆராய்ச்சி பண்றதுக்கு மிஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸ், ஃபெயிலியர் மிஷன் நிறைய இருந்துச்சுன்னா தேவை. பட் வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் அப்படின்னும் போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்தியா ஸ்பெசிஃபிக்கா இந்தியா நோட்டி என்னென்ன மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய சக்சஸ் என்ன, ஃபெயிலியர்னா என்ன ரீசனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த மிஷன் என்ன பண்ண போறாங்க, இவ்வளவுத்தையும் அதாவது நீங்க ஜஸ்ட் சிம்பிளி ஒரு யூஎஸ் நாசா ஒரு இதை அனுப்புறாங்க, ஒரு மிஷன் வந்து ஒரு பிளானட்டுக்கு ஜூபிட்டருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி த யூஎஸ் அண்ட் ஜூபிட்டர், இட்ஸ் ஆல்சோ அபவுட் இந்தியா. இந்தியா ரிலேட்டடா என்னென்ன ரிசர்ச் பண்றாங்க, இந்தியா என்னென்ன அடுத்த மிஷன்ஸ் வச்சிருக்காங்க டு ரிசர்ச் தோஸ் ஏரியாஸ், அதுதான் ஒரு கொஸ்டின். அங்கிருந்து தான் கொஸ்டின். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் ஏஜென்சி, இப்போ இந்தியாவில இஸ்ரோ இருக்காங்க, யூஎஸ்ல நாசா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், அதுவும் வந்து ஃபேக்சுவலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மிச்சபடி சப்ஜெக்ட் படிப்போது இவ்வளோ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியில நீங்க போகும்போது ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். ஓகே, தட் இஸ் ஈஸி. நீங்க அன்னனைக்கு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா டெய்லி எல்லாத்துலயும் வெரைட்டியெல்லாம் வர இருக்கும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மிஷனை பத்தி 100 வாட்டி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த மிஷனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். இந்த டீப் ஓஷன் மிஷன் அப்படின்ட்டு ஒன்று உண்டு இல்லையா, சமுத்திரம் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலா எல்லாரும் லாஸ்ட் இயர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே இந்த டாபிக் இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுருந்தாங்க. தேர்ட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஹேவ் given it in the current affairs. ஸோ there are certain areas இதை இப்படிதான் கொஸ்டின் கேட்க முடியும், இதுதான் the way. பட் என்னன்னா நம்ம இன்க்ளூசிவா எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்கணும், இதெல்லாம் வந்துடலாம். சரி, ரொம்ப கம்மியான போகும். நீங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவரால் ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். அதை எடுத்து லைட்டா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ரெடி ஃபார் கான்ஃபரன்ஸ் ஃபார் த எக்ஸாம். அதாவது உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணாதீங்க நியூஸ் பேப்பரை, அப்படியே கிளிப்ஸ் பண்ணிட்டு எது இதெல்லாம் நமக்கு ப்ரிலிமினரிக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் நோட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டோரியல் செக்ஷன் இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு எடிட்டோரியல்ஸை ரீட் பண்ணி அதை ப்ராப்பரா நோட்ஸா மெயின்டைன் பண்ணிட்டுவாங்க. மிச்சப்படி ப்ரிலிமினரிக்கு என்னென்ன தேவையோ அது செப்பரேட்டா உட்காந்து நோட்ஸ் எடுக்கும். ஸோ நீங்க இதை இந்த ப்ராசஸ் பண்ணும்போதே வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இல்ல சார் எனக்கு எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஓகே தட்ஸ் வெல் அண்ட் குட், யூ கேன் புட் இட் இன் தி ஏல போட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், ஏல போட்டு வில் கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா எடுத்து வைக்கணும். எடுத்து அதை கிளப் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் போர்டனாவே இருக்கிறது. ஓகே, ஸோ இதுல ஸ்பேஸ் பத்தி சொல்லிட்டேன், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மெயின்ஸ்ல என்ன கேட்பாங்க ஸ்பேஸ்ல மெயின்ஸ் ரிலேட்டடா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓவரால் இந்தியாவுடைய ஸ்பேஸ் மிஷன்ஸ் என்னென்ன, ஓகே, ஹவ் ஃபார் வி ஆர் சக்சஸ்ஃபுல் இன் அச்சீவிங் ஆர் கம்பீட்டிங் வித் த குளோபல் அதர் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல பிரைவேட் செக்டார்ஸ் ரோல் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. பிரைவேட், ஓகே, வாட் ஆர் த பிரைவேட் செக்டார்ஸ் ரிலேட்டடாக ஸ்கை ரூட் இந்த மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாங்க. சி திஸ் இஸ் த வெரி பேசிக். ஓகே, ஸோ அதில் பிரைவேட் எவ்வளோ ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்களா, ஃபார் த பிரைவேட் ஏஜென்சிஸ் இந்த பர்டிகுலர் டாபிக், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக அப்படியே யோசிச்சிங்க அப்படின்னாலே வந்துடும். ஒரு ரவுண்ட் அப் போட்டு வச்சுட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே ஏன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, தென் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க? நான் சொல்லும் போது நிறைய இன்டெப்டா போற மாதிரி இருக்கும். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏரியா, இந்த சோசியல் ஜஸ்டிஸ் வல்னரபிள் செக்ஷன், இந்த ஒரு ஏரியா தான் உங்களுக்கு எவ்ரிடே நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குவாண்டம் ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ணும். அவ்வளோதையும் உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு ரிப்போர்ட் பத்தி வருது அப்படின்னா நீங்க அதுல ரீட் பண்ணலனாலும் ஜஸ்ட் சிம்பிளி கூகுள் பண்ணுங்க இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன ஹைலைட் பாயிண்ட்ஸ்,
ஓகே, இந்த ரிப்போர்ட் யார் பப்ளிஷ் பண்ணாங்க, வாட் ஆர் தி திங்ஸ் நீடட் ஃபார் தி எக்ஸாம், அதை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. டோன்ட் வேஸ்ட் மச் டைம் இன் இட். திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். Get me? Okay. Defense. So defense பொறுத்த வரைக்கும் generally you people know that army, navy, air force, coastal guard. Okay. So coastal navy or masala அப்படினா coastal guard separate, they are just functioning. Okay. Coastal guard, army, navy, air force and coastal. So இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ்க்கான மேஜர் திங். இது போக paramilitary forces. Paramilitary. Okay. Fine. So இப்போ இதுல நீங்க என்ன மாதிரியான क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸர்சைசஸ், அதாவது ஜெனரலாக கண்ட்ரி டு கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பயிற்சி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதான் எக்ஸர்சைசஸ். அது வந்து பியூர்லி நேவி மட்டும் கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸா இருக்கலாம், அல்லது இந்த மூணு பேர் சேர்ந்து ட்ரைலேட்ரல் அப்படின்பாங்க, ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்மி தனியாகவும் இருக்கலாம், அல்லது பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அது தனியா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இன்சைட் கண்ட்ரியே, இல்லை இன்சைட் கண்ட்ரி டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ரெண்டு உண்டு. இன்டர்நேஷனல் நீங்க இன்னொரு கண்ட்ரி கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, டொமஸ்டிக்னா டிஃப்ரெண்ட் ரெஜிமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் திங்க இங்க வந்து நீங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கண்டக்ட் பண்றது, கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிற கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பண்றது. ஸோ ட்ரைலேட்ரலா ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸசைஸ் வருது அப்படின்னா நியூஸ்ல அது என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ஆர்மியா, நேவியா, இல்ல ஏர்ஃபோர்ஸா, இல்ல ட்ரைலேட்ரலா, ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸா ஒண்ணு. ரெண்டாவது இதுல என்னென்ன கண்ட்ரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்றாங்க, ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் வந்து என்ன சைக்கிள்ல எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுவாங்க, சைக்கிள். இப்போ இந்த ஒவ்வொரு மெம்பரும் அடுத்த இயருக்கு ஹோஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஜெனரிக்காவே எப்பவுமே வந்து ஒரே பர்சன் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்களா, அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் வந்து கேட்போம். தென் ஹோஸ்ட் பார்த்துட்டோம். தென் பர்பஸ் ஆஃப் த எக்ஸசைஸ், பர்பஸ் ட்ரில்லிங் எக்ஸசைஸா, இல்ல ஆன்டி டெரரிஸ்ட் எக்ஸசைஸா, மிஷன்ஸா. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ். ஸோ இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரி எந்த பிளேஸ்ல கண்டக்ட் பண்றாங்க, பிளேஸ் எந்த, இப்போ நேவல் அப்படின்னா எந்த சீல வந்து அதை கண்டக்ட் பண்ணாங்க, மெடிட்டரேனியன் சீயா, இந்தியன் ஓஷனா, வேர் இட் வாஸ் பீங் கனெக்டட். ஸோ கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர்ல இந்தியா உள்ள இருக்காங்களா இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்தியா இப்போ இல்லை அப்படின்னா ப்ரீவியஸா இப்போ இந்தியா எங்கேயா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. See, there was a very impressive question this time. Actually, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ண ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, we have discussed international relationல டாலர் பத்தி ஃபுல்லாவே பார்த்தோம் இல்லையா, எம்பார்கோ இதெல்லாமே பார்த்தோம். அப்போ சொன்னா இந்தியா வந்து அப் டு 1970s வரைக்கும் நம்ம யூரோவோட தான் வந்து பெக் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் திஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, எப்போ இருந்து இந்தியா யூரோவோட பெக் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஸ்டின். So they have went little back. So நம்ம ஒரு லைன் நூலை பிடிச்சி நம்ம போறோம், பட் ஆனா நம்ம எல்லா சைடும் கவர் பண்ணணும், அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நூல்ல கொஸ்டின் வந்து. ஸோ அந்த ஹில்டன் எங் கமிட்டியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எதுக்காக இந்த இது வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதுக்காக, டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. கிரெடிட் ஒர்த்திங்ஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் த வே. சரி, அதுதான் நீங்க ஒரு டாபிக் படிக்கும் போது யூ ஹேவ் டு சென்சிபிளி திங்க் அப் இந்த ஏரியால எங்கெங்க எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அதாவது வந்தது போனது அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. தேர் மஸ்ட் பி சம் மீனிங்ஃபுல் திங். இப்போ நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து அது புரியாம உங்களோட என்னென்ன டவுட்லாம் கேட்பாரு, அதுதான் பேசிக்ஸ். அதைத்தான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நீங்க ஒரு கண்டென்ட்டை பத்தி நீங்க நியூஸ்ல பாக்கீங்க, ஒரு எக்ஸசைஸ் பத்தி பாக்கீங்க அப்படின்னா அப்ப இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அது ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை கண்ட்ரிஸ் இருந்தாங்க, அது இந்தியா இருந்தாங்களா இல்லையா, இப்போ வந்து எங்க இருந்து இது எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு, அடுத்த சேர் இதை யார் பண்ணுவா, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸசைஸ். ஓகே, இது டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் ஆபரேஷன்ஸ்.
இதுவும் நியூஸ்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கு. ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பழைய ஆபரேஷன்ஸையும் கேட்பாங்க. பிரசன்ட் உள்ள ஆபரேஷன்ஸ் இப்போ நம்ம ஈரான்ல இருந்து பீப்புளை மீட் எடுத்துட்டு வர்றதுக்கு ஏர்ஃபோர்ஸ் அனுப்புன அந்த ஆபரேஷன் என்ன. இப்போ வார் ரிலேட்டடான ஆபரேஷன், இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட அட்டாக் பண்ணோம், அதுக்கு ஒரு நேம் வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் ஒவ்வொரு நேம். ஸோ அந்த ஆபரேஷன் conducted by which country, against which country, for what purpose that operation was conducted, disaster related or what, disaster relief, the people are வந்து relief பண்ணிட்டு கூட்டு வரதுக்கான ஆபரேஷன்ஸ் இல்லை வார் ரிலேட்டடான ஆபரேஷன்ஸ். ஸோ அந்த கேட்டகரிஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஆபரேஷன்ல எத்தனை பீப்புள், எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, எத்தனை கண்ட்ரி இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அந்த ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஏர்கிராஃப்டா இருக்கட்டும் இல்ல ஷிப்பா இருக்கட்டும், அதோடைய நேம் என்ன, எந்த சீல இந்த ஆபரேஷன் நடந்துச்சு, இல்ல எந்த பர்டிகுலர் லொகேஷன்ஸ்ல இந்த ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஆபரேஷன் அப்படின்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ், ஆபரேஷன்ஸ், இதை தாண்டி இம்பார்ட்டன்டான ஃபிளீட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஓவரால் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கண்ட்ரி வைஸ் எந்தெந்த கண்ட்ரி கூட நம்ம வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம் நியூஸ்ல போகிறோம். இப்போ எக்யூப்மெண்ட் நான் வந்து ஜெனரிக்கா சொல்றேன். இட் கேன் பி இன்க்ளூட் ஏர்கிராஃப்ட், ஓவரால் ஆக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நீங்க வாங்கலாம், இல்லை ஒரு ஷிப்பை வாங்கலாம், ஸோ ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம். ஸோ தீஸ் ஆர் த நியூஸ் ரெகுலராக வரும். இந்தியா வந்து இவங்க கூட இந்த பர்டிகுலர் இதை வந்து வாங்குறதுக்கு ஒரு டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்தியா எந்த கண்ட்ரி கூட எது வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அண்ட் ப்ரீவியஸா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்கோம் அந்த கண்ட்ரி கூட அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்ல. அண்ட் இது வந்து கொலாபரேஷன் ப்ராஜெக்டா, அதாவது என்னன்னா இப்போ மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஓகே, இந்த மாதிரி ஒரு 4-5 கேட்டகரி வச்சிருப்பாங்க. அதுல இப்போ இந்தியாவில வந்து மேனுஃபேக்சர் பண்றதும் இருக்கு, இல்லை இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி இண்டிஜினஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றது இருக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க என்ன தெரியுமா, இண்டிஜினஸா இந்தியன் காம்போனன்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த ஓவரால் மேனுஃபேக்சரிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி பேசிக். இண்டிஜினஸா அந்த பர்டிகுலர் காம்போனன்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியன் சைட்ல, ஸோ அதையும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, எஸ்பெஷலி டெக்னாலஜி வைஸ். டெக்னாலஜியில இப்போ ரேடார் டெக்னாலஜி அது வந்து எந்த அளவுக்கு துல்லியமா பார்க்குது, இந்த வாட்டி ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே we have discussed in class. This is the way you have to prepare the concepts. இந்த ஏரியால இப்படி தான் கொஸ்டின் எடுப்பாங்க, there is no other areas. ஸோ அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சு இந்த வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. டாபிக் பார்த்தோம், இன்னொரு ஸ்டெல்த் டெக்னாலஜி, ஸ்டெல்த் வச்சு வந்துருச்சு. ஸோ you have to look over அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட், ஷிப்பா இருக்கலாம், ஃப்ளீட் ஆகலாம், வாட்டர் இட் மேபி, அந்த கேட்டகரியில இருக்கும்போது எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், எந்த கண்ட்ரில வாங்கியிருக்கோம், இப்போ புதுசா ஃபியூச்சரா எவ்வளவு நம்ம டெப்ளாய் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், அதுல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னங்க, 4G 5G, ஓகே, அதாவது அது நான் சொல்லக்கூடிய 5G எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. ஸோ அதோடைய 5th ஜெனரேஷன், ஓகே, ஸோ 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாம். அப்போ 5th ஜெனரேஷன் நம்ம அங்க இன்னொரு கண்ட்ரில இருந்து 5th அந்த டெக்னாலஜி வாங்குவோம் அப்படின்னா, அப்போ இந்தியால இதுக்கான ரிசர்ச் வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அந்த டெக்னாலஜில க்ரோ பண்றதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, so about defense பொறுத்த வரைக்கும் I was talking about the equipments. Indigenous and the region is very very important. Indigenous country, எந்த country கூட டீல் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, பிரசன்ட் என்னென்ன, இந்த இது ரிலேட்டடான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த இந்தியா என்னென்ன அப்படிங்கிறது. இது போக ஜெனரிக்கா
பிரைவேட்ஸோட இன்வால்மெண்ட் எல்லா செக்டார்ஸும் டிஃபென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பிரைவேட் வந்து எவ்வளோ பிரைவேட் பிளேயர்ஸ் முக்கியமான கீ பிளேயர்ஸ் யார் யார் அவங்களுடைய நேம் அண்ட் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு செக்டாரை நீங்கள் வந்து ஒரு மேல இருந்து அப்ரோச் பண்ணணும் ஓகே அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பேசுறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டை மேல இருந்து பார்க்கணும் இது வந்து எங்கேருந்து வந்துச்சு யாரு கொடுத்தா இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க வந்து இது ரிலேட்டடாக இதனோட ஃபியூவல் பார்ப்பாங்க அதாவது டீசல் பேஸ்டு ஃப்ளீட்டா இல்ல நியூக்ளியர் பேஸ்டு ஃப்ளீட்டா அது ட்ரையாட் அப்படின்பாங்க இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பேஸ்டு லான்ச்சிங் ஃப்ரம் ஏர் ஃப்ரம் நேவல் as well as from land இந்த மூணுமே வந்து இந்தியாவில் அவைலபிள் ஸோ இந்த மாதிரியான ட்ரையாட் ஃபெசிலிட்டி நியூக்ளியர் ட்ரையாட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எது இருந்தாலும் ஸோ we are touching up one particular equipment பட் அதை பற்றி நீங்கள் ஜெனரிக்காக இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி போகணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பற்றி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட் இதுக்கு அப்போ அப்டேட்டாக அந்த நோட்ஸை பண்ண போறீங்க ஓகே இதே நியூஸ்லாம் ஒரு மாசத்துக்கு அதே நியூஸ் தான் திரும்ப வரப்போகுது அதெல்லாம் வளகுலா அவன் வந்து சொன்னா இவன் இதை சொன்னா அப்படி எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு எக்ஸாமுக்கு என்ன வேணும் அந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவுடைய கனெக்டிவிட்டி வித் எக்யூப்மெண்ட் என்ன இதுதான் நமக்கு தெரியும் ஸோ டிஃபென்ஸ் ஓகே தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன் See, in the international relations பொறுத்த வரைக்கும் அதாவது regional collaborations. Yes, sir. சார் இப்போ நீங்க சொல்ற வியூல தான் சார் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் மந்த்லி கொடுக்குறாங்க அப்ப அதை ஃபாலோ பண்ணலாமா சார் ஏன்னா அந்த நிறைய ஒன்லி ஐஏஎஸ் விஷயம் வாஜிராமண்டா அவங்க ரவி இவங்க எல்லாமே Okay, hold on. Don't mention the names of other institutes first of all. Okay. And see, I won't recommend any you relying upon any particular institutions, magazines, or not. See, even ourselves, what we do, we will collect information from all them. Okay, from the authenticated sources. But it was not created by you, but someone. So, see, you may be relied upon. அது எப்போ நீங்க ரிலே பண்ணலாம் அப்படின்னா எங்க சோர்ஸே இல்லை தட் வுட் பி மை லாஸ்ட் ரிசல்ட் நான் வந்து எதுவுமே பண்ணல போறேன் அப்படின்னா பட் வுட் யூ கெட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா முடியாது ஓகே அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யாரு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து தட் மேட்டர்ஸ் அ லாட் ஸோ நான் இந்த பர்டிகுலர் இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா வேற வழியே இல்லைன்னா ஏதோ உங்க சாய்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பட் யூ கேனாட் கெட் அன் அஷூரன்ஸ் ஆஃப் தட் ஹவு மச் இட் வில் எஃபெக்டிவ் இந்த எக்ஸாம் பண்ணி அண்ட் நிறைய மேகசைன்ஸ் இட் வில் பி லைக் அதாவது எந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி ஒரு டம்ப் ஆஃப் கண்டென்ட் உள்ள இருக்கும் ஸோ யூ கேனாட் ஃபாலோ ஆல் த திங்ஸ் இன்னொன்று நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது you will get a very clear-cut awareness about all this. So you cannot replace a Hindu or an Indian Express or whatever. You cannot replace the newspaper reading with these magazines. So I won't suggest any of the magazines to be followed. நீங்க வந்து மேகசின்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா the editorial related contents அதுவுமே I will suggest only the authenticated sources. So PRS, PIB, and Kurukshetra Yojana. இந்த மாதிரியான கவர்மெண்டோட சோர்ஸ் மேகசின்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா you will get what you want and you understood okay what I can grasp on it. But simply a copying of some other private magazines அப்படிங்கும்போது you cannot give assurance to the authentication as well as how much you can rely upon those.
and whether the information is very handy இருக்கா அப்படிங்கிறது it's a secondary option. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் கிறிஸ்பா கச்சமச்சான்னு எல்லாமே இருக்கும் கூட. ஒன்லி வே அவுட் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு சிட் அண்ட் வாக். ஓகே, அதுதான் எல்லாம் ஐ வில் சஜஸ்ட். ஈவன் வாட் எவர் வி ஹேவ் கிவன் இன் த லாஸ்ட் அந்த ஸ்கீம்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆல் தீஸ் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி மெட்டீரியல். ஓகே, whatever we have prepared in the current affairs, that will be the very basic material we follow. So it's a lost இந்த ஏரியால இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இப்போ நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா we won't rely upon only this and we won't recommend this because இது வந்து லாஸ்ட் நீங்க வந்து போத்துக்கு பண்ணீங்க. அப்போ சோஃபார் 1 இயர்ல நீங்க என்ன பண்ணீங்க? கான்ட்ரவர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா நான் செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பரா வந்து நோட்ஸ் மேக் பண்ணி ஐ அம் ரெடி ஃபார் இட். ஸோ மெயின்ஸுக்கு போகும்போது எனக்கு அதுதான் வந்து தெரியும் போஸ்ட் அப் பண்ணேன். ஸோ அதனால கான்ட்ரவர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது எல்லா கேண்டிடேட்ஸும் பண்ணுறதுதான். ஓகே, ஒரு பல்க் ஆஃப் மேகசின்ஸை வாங்கி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட மேகசின்ஸ் உங்கள் டேபிளில் இவ்வளோ பேசி இருக்கும் அப்படியே வச்சிருப்பீங்க. அப்படியே வச்சுட்டு உட்காந்து புக் எடுத்து ஒவ்வொரு பேஜாக உட்காந்து ரீட் பண்ணி பார்ப்பீங்க. முடியாது, 2 மந்த்துக்கு மேலே போகாது. அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. இல்லை, யூ வில் லாஸ் த கான்ஃபிடன்ஸ். ஓகே, சி என்னால் ஒரு மாதம் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மேகசின்ஸை ரீட் பண்ணும் போது சேம் குவாண்டம் ஆஃப் கண்டென்ட்ஸ் தான் நியூஸ் பேப்பர்ல நீங்க ரீட் பண்ண போறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன். இப்போ உங்களுக்கு முன்ன மாதிரி வந்து எழுதணும் அப்படிங்கிற வழி இல்லை. ஏஐ வந்ததுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி. ஸோ கெட் ஹேண்டி வித் த டெக்னாலஜி. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் நோட்ஸ். அதுதான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். ஈவன் நான் உங்களுக்கு என் ரெக்கமெண்ட். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் பாயிண்டிங் அதெல்லாம் ஜென்ரலாக பேசுகிறேன். ஓகே, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ ஒரு நியூஸை நீங்க இப்போ என்னால எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் உள்ள போய் இதெல்லாம் கேட்பாங்க சொல்ல முடியும் அப்படின்னா we sit and prepare. We analyze all the question paper. We sit and prepare all these contents. So we know that இந்த பர்டிகுலர் ஏரியானா இந்த டாபிக்னா இந்த டைமென்ஷன்ல தான் உங்களால கொஸ்டின் எடுக்க முடியும். இதுல தான் சோஃபார் எடுத்துருக்காங்க, இதெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பரை நோட்ஸ் எடுத்து ரெகுலரா நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி அந்த நோட்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதனால ஒன்லி ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். பட் ஹிந்து இஸ் ஃபைன். ஹிந்து அதர் தென் தட் நீங்க அந்த ஹிந்துவை வச்சு பேக்ரவுண்ட்ல மேக் பண்ணக்கூடிய நியூஸஸ். இது போக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை செலக்டிவா எடுத்து அவங்க ரோல் அவுட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, இந்தியா அதுல எதுலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத செப்பரேட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்டரி நான் சொன்னேன் சோசியல் செக்டர்ஸ், இதுக்கு ஸ்கீம்ஸ் நீங்க தனியா ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார். நீங்க சும்மா அப்படியே பல்கியா மொத்தம் போய் விழுந்தீங்க அப்படின்னா யூ கேன் நாட் த்ரைவ், யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். 1 இயர் மிஸ் ஆனாலும் அடுத்த இயர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அடுத்த இயர் அந்த மெட்டீரியல் எல்லாம் உங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு நீங்க அடுத்த இயருக்கு அடுத்தடுத்த சோர்சஸை தேடி போக ஆரம்பிச்சிருக்கீங்க. You don't do like that. Okay, for international relations. Yes, sir. Yes, please. Sir, one doubt. இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம்னா அதில் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் அது ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தானே சார் பார்க்கணும். இப்போ டிஃபென்ஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் ஓவர் அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்யூப்மெண்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட் எக்ஸாம்பிள் ஒரு பிரம்மோஸ் மிசைல் வச்சுக்கிட்டோம் சார். இது ரஷ்யா இந்தியாவும் இது பண்றாங்க. இப்போ இந்தியா எத்தனை கண்ட்ரிஸ், அடுத்த வெர்ஷன் என்ன, அடுத்து எப்போ வருது, இந்த மாதிரி தானே சார்? எஸ், ஆஃப் கோர்ஸ் யூ ஹேவ் டு லுக் ஓவர். ப்ரீவியஸா இந்தியா வந்து பிரம்மோஸ் வந்து ரஷ்யாட்ட வந்து எப்போ வாங்கினாங்க, எப்போல இருந்து இந்தியா கொலாபரேஷன்ல இந்த பிரம்மோஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்தியா வந்து ஃபியூச்சர்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இந்த பிரம்மோஸ் மிசைலை அனுப்புறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு லைன் அப்லயே நீங்க எல்லா கான்செப்ட்ஸையும் எடுத்துட முடியாது. ஆல் சப்ஜெக்ட் தானே சார்? எல்லா சப்ஜெக்ட் இந்த கண்டென்ட் தானே சார்? இப்படி தானே? You cannot put in a single line-up present, past, future. அது மட்டும் காணாது. We have discussed everything. ஒரு சேட்டலைட் அனுப்புறீங்க அப்படின்னா இவ்வளவு வேணும்.
இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் you can answer the question. இதுல எங்கேயும் present வராது, past வராது, future வராது. இது வந்து அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். Getting it? Okay. The particular Okay. subject is special features in it. Okay. But what you're saying is right. Present, future, past is essential, but that alone is not sufficient. Getting me? Yes, sir. Thank you, sir. Okay. Okay. Getting it. So international relations, regional collaborations, and India with the other countries, major projects and countries and major projects. இதை வந்து நீங்க சப்ஜெக்ட் வரைய கிளாஸிஃபை பண்ணுங்க. இந்த மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா வித் அதர் கண்ட்ரிஸ். இல்ல மேஜர் முக்கியமான ஏரியாஸ் எங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எனர்ஜி செக்டர், எனர்ஜி, மினரல்ஸ், then we'll be having agriculture. இந்த வாட்டி FAO வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எனர்ஜி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, காலாடான் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி கொஸ்டின். ஓகே, then we'll be having a transport, agriculture, economical, bilateral relations, economic bilateral, okay, multilateral relationship எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற இதோட விசிட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஜெர்மனி, இது வந்து நியூ பேட்டர்ன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது. பட் தீஸ் ஆர் வெரி எசென்ஷியல் திங். இப்போ ஜெர்மன் சான்சலர் இங்க வந்துட்டு போனாவே ஸோ என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து சைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. So international relation, India with other countries, what are the major agreements signed with? Generally, அதாவது ஆன் ஸ்பாட்ல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு கண்ட்ரிஸோட அவங்க வராங்களோ இல்லை நம்ம அங்கே போறோமோ அப்போ என்னென்னலாம் சைன் ஆச்சு அது செப்பரேட். செகண்டரிலி நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸா ஜெர்மனியோட என்னென்ன முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் கூட சவால் போட்டு இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்டான ஒரு மிஷன். When the Kaladan project, இப்போ அந்த ப்ராஜெக்ட் கிடையாது. There's an old project now, but there's a question asked. So you have to look over what are the important or significant other engagement India is having with those countries. They're majorly categorized into energy, minerals, agriculture, transport, economy, and also space. Space and defense. Space, security, security. Okay. So in the region, எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். இது போக very very important cultural ties. See, there was a very கொஞ்சம் சென்சிபிளான ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி ஐயோ இந்த கொஸ்டின்லாம் எப்படி ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸாம் இருந்தது. என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பிம்ஸ்டெக் உடைய வேரியஸ் ஆர்கனைசேஷன் அது எங்கெங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதுல மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் சைட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியல் திங் அப்படின்ட்டு, அதாவது இந்த பிம்ஸ்டெக் உடைய கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியல் சைட் வந்து எங்க இருக்கு, எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஜென்ரலா கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படின்னா உங்களுக்கு பூட்டான் தான். ஓகே, இஃப் யூ லுக் ஓவர் தட் அங்கேயும் நீங்க மேட்ச் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன ஹிண்ட் தான் உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த பூட்டான் கல்ச்சர் எல்லாம் நீங்க எப்படி லிங்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த காலாடான் ஐ திங்க் IBBM ப்ராஜெக்ட் இந்தியா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் டிரான்ஸ்போர்ட் ஒரு ப்ராஜெக்ட். இல்ல பூட்டான் வந்து வெளியே போயிருவாங்க, நாங்க வரலன்னு சொல்லிடுவாங்க. ஐ திங்க் இந்த வாட்டி அந்த இது கேட்டுருந்தாங்க, வேற ஏதோ ஒரு ரயில் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தாங்க. எனிவேஸ், ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா we are a green country, so we won't allow the transport, multimodal transport உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸுக்காக போடப்பட்டது. ஸோ இப்போ the greenery, the cultural significance, இப்போ அந்த கிங் அந்த பழமை மாறாமல் இருக்கிறது, that is Bhutan. So you can have some intellectual guess in that question. ஸோ அதை போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாக அதே நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நொய்டா அண்ட் பெங்களூர், இது ரெண்டு ஆப்ஷன் தான் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்னு எனர்ஜி, இன்னொன்று another ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ மேட்ச் ஃபாலோயிங்ல நீங்க அந்த அதாவது நொய்டா அண்ட் பெங்களூர் வரக்கூடிய ஆப்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் வரும். அப்போ நீங்க 3 இதை ரிஃபைன் பண்ணிட்டீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன்னு என்ன, another one, முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துச்சு.
So this is the way how you have to connect the question. Okay, anyways, get back. So international relation வரும்போது regional collaboration. So this is important. And the regional collaboration body, but BIMSTEC is one of the regional collaboration. SAARC, BIMSTEC, European Union, எல்லாமே வந்து regional collaborations. So இப்போ இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த கண்ட்ரில இருக்கு, டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கொலாபரேஷன், பர்பஸ் ஆஃப் திஸ் கொலாபரேஷன், எதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, இதோடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இது. See, this regional collaboration may be for economic purpose ஆ இருக்கலாம், security purpose ஆ இருக்கலாம், cultural purpose ஆ இருக்கலாம். That depends. There are a lot, a number of collaborations. You can define those things based on this, but the content would be the same. And the recent meeting எப்போ கண்டக்ட் பண்ணாங்க, recent meeting. அந்த recent meetingல என்ன என்ன அவுட்கம், ரெசல்யூஷன் எதுவும் பாஸ் பண்ணாங்களா, இந்த வாட்டி அவுட்கம். சரி, நான் சொல்ற எல்லா இதுல இருந்து இந்த வாட்டி கொஸ்டின் வந்துருக்கும். This is the general pattern. இப்படிதான் இருக்கும் கண்டக்டர்ஸ், இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணிருந்தீங்க அப்படின்னா you could answer the questions. பட் என்னன்னா there is a diverse areas இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஏரியா நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சால்ட் பார்த்துட்டு போனேன், ஆனா பிம்ஸ்டெக் பார்க்காம போயிட்டேன். பட் the pattern is same. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு தெரியும். பட் ஆனா ஏதாவது இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அங்கதான் மாட்டேன். பட் அதுமே கொஞ்சம் உங்களுக்கு அதை நாலேஜ் இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி உங்களால ஆன்சர் போட முடியும். பட் எக்ஸாம் ப்ரெஷர்ல ஒரு 15 ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அதோட சைக்காலஜிக்கலி யூ வில் ஃபீல் டவுன். அங்கேயே வந்து உங்க எனர்ஜி லெவலாம் போயிடும், கரெக்டான தப்பா வரும். ஸோ தட் இஸ் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னும் போது நீங்க இப்ப நியூஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா ட்ரம்ப் அது பண்ணாது, ட்ரம்ப் இது பண்ணாது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ட்ரம்ப் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதுவும் இல்லை. ஓகே, ட்ரம்ப் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல நமக்கு என்ன வேணும், இந்தியா ட்ரம்ப் என்ன பண்ணாங்க, வாட் இஸ் கோயிங் ஆன் தேர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் தான் நீங்க டிஃபைன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வி ப்ரிப்பேர்ட் இட், பட் எப்படியோ இந்த கம்ப்யூட்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு அவார்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி மிஸ் ஆச்சு தெரியல. பட் ஆனால் ரெகுலர் நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ல வி டிஸ்கஸ்ட் அபவுட் தட் அவார்ட். பட் இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்தியன்ஸ் who received international awards, இந்த டைம்ல இந்தியன்ஸ் வந்து யார் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஃபார் பிஹைண்ட் ஒரு 4-5 years பிஃபோர் வந்து மிஸ்டர் சத்யாத்ரி, ஓகே, அவர் வந்து இந்த பீஸ் அவார்டு வந்து வாங்கும்போது அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தட் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தேர் வாஸ் அதர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் அப்படிங்கும்போது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியன்ஸ் தே ஹாவ் அ லிங்க் வித் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். எப்பப்போ யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதுவரை ஃபேக்சுவல்ஸ்ல எந்தெந்த துறைக்கு இன்டர்நேஷனல் வைஸ் முக்கியமான அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஃபேக்சுவல். ஃபேக்சுவல் கூட ட்ராவல் பண்ணேன். ஐ எம் ட்ராவலிங் ஒன்லி வித் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுல வரக்கூட இன்டர்நேஷனல். இப்போ இன்டர்நேஷனல் அவார்ட்ல பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்த மாதிரி எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து டெடிகேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த அவார்ட்ஸ் பற்றி எந்தெந்த கண்ட்ரி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபேக்ட்ஸை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல நான் ஒரு எடிட்டோரியல் பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா I must know what is the basics of international relation. மிச்சபடி அப்படியே ஸ்கில் தான், அப்படியே மேலோடமா பார்த்துக்கிட்டே போறேன். இல்லை எதுலாம் இந்த கண்டென்ட்ல ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அதை டக்குன்னு பார்த்து அதை எடுத்து அதை வச்சு நான் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோ. தென் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஸோ ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு இருக்கு. இப்போ செக்யூரிட்டி அப்படின்னா யூஎன்எஸ்சி எடுத்துக்கலாம், எக்கனாமி அப்படின்னா WTO, IMF, வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் உண்டு. ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன இந்தியா ரிலேட்டடா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஆர்கனைசேஷன் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரீசெண்டா எதுவும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்களா,
அதுல இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் சொல்ற எல்லாமே லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பார்க்கணும். அந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, ரோல் என்ன, இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். So, international relation. Okay, we'll end up today with this. We'll continue in the one more class. கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல என்ன டவுட்ஸ் இருக்கா?